சின்ன உதாரணம் ஒன்று சொல்லலாம். இப்ப ஒரு வணிகன் ஒரு 5 லட்சம் ரூபாயை LICல ஒரு ஓய்வூதியமாக மாதம் கொடுக்கிறதுக்கு ஒரு 2500 ரூபாய் கொடுப்பான். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதற்கு 9000 ரூபாய் GST போடணும். 5,09,000 ரூபாய் கட்டணும். இந்த மாதிரி இவைகளை எதிர்த்து எவ்வளவு ஊடகத்தால் எடுத்தாலும் அமுல்படுத்தி அது வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போ புதிதாக வாடகை இதுவரைக்கும் ஒரு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கிறாங்கன்னா அதுக்கு இனிமே 15% அந்த வாடகைக்காரருக்காக 15% GST போடுறான். சொந்த கட்டடம் சொந்த எல்லா வணிகனும் சொந்த கட்டடத்திலேயே வணிகம் பண்றான். 95% மேல வாடகை கட்டடத்தில் தான் நாம் வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கெல்லாம் இப்ப புதுசாக GST அறிமுகப்படுத்தப்பட போகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து சின்ன கடைகளுக்கெல்லாம் பெட்டி கடைகளுக்கெல்லாம் இந்த இப்போ GST உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மொத்த பேரையும் கொண்டு வந்துட்டாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லை. சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளுமே அந்த GST வரம்புக்குள்ள வந்தாச்சு. ஆக யாரும் இனிமே அதுல இருந்து பெயர முடியாது. என்னுடைய ஆலோசனை சொல்றேன், இந்த GSTக்கு எதிராக இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. அமைதியா ஒரு உள்ளாட்சிக்கு என்ன உனக்கு தேவை, தொழில் வரியோடு நிறுத்திக்க வேண்டியதான். கடையில் இருக்கக்கூடிய மற்றவைகள் 1-2 நேரடியாக ஒரு தேநீர் கடை வைத்திருப்பவனுக்கு அவனுக்கு இருக்கிற சிக்கல் வேற, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருக்கிறவனுக்கு அவனுக்கான சிக்கல் வேற, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவனுக்கு அவனுக்கான சிக்கல் வேற, பெட்டி கடை வச்சிருக்கிறவனுக்கு அவனுக்கான சிக்கல் எல்லாம் ஒண்ணுக்கு. இந்த கேரி பேக் பிளாஸ்டிக் மக்கள் விழிப்புணர்வோட மக்கள்கிட்ட அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட அந்த சில்லறை தொழில் முனைவோர்கிட்ட அதை பண்ண சொல்லி மீண்டும் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலா பார்த்து நாம எதுவும் பேச வேண்டாம். எவ்வளவோ இன்றைக்கு மிகப்பெரிய முதலாளி, மிகப்பெரிய வணிகன், தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய வணிகன் மீது ஒரு 3 பேர் தான் இந்திய பொருளாதாரத்தை முழுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நாம எல்லாம் அரசியல் பேசல, ஆனா இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீது மிகவும் அக்கறை கொண்டவர்கள் வணிகர்கள் தான். ஒரு மிகப்பெரும் வணிகர்கள் 3, அதுல ஒருவர் அதானி. அந்த அதானி மீது ஒரு கைது வாரண்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. அதனுடைய போக்கு இந்திய பங்குச்சந்தையினுடைய வணிகத்தை, இந்திய பொருளாதாரத்தை, இங்க இருக்கக்கூடிய சில்லறை, இதற்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சில்லறை கடைக்காரனுடைய வணிகத்தையும் பாதிக்கிறது என்பதை நாம பார்க்கணும். பல்வேறு நேரம் மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்காம தானே எடுத்துக்கிற வரி மாதிரி இந்த சுங்கங்கள் இருக்குல்ல, சுங்க வரி வாங்குறான சாலைகளை போட்டுட்டு எல்லாம் முடிந்து போய் ஆயில் முடிந்து அதனுடைய நிலை அதை விட பல மடங்கு சம்பாதித்த பின்னரும் இன்னும் சுங்கம் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பாதிக்கப்படுற வணிகன் தான். இவன் தான் ஒரு பொருள் இன்னொரு இடத்துல அந்த அது என்ன பொருளா இருந்தாலும் புளி, அரிசி, புளி, பூண்டுல இருந்து தக்காளி, வெங்காயம் வரைக்கும் எப்படியும் ஒரு 5 இல்லைன்னா 6 சுங்க வரி செலுத்தி தான் அதனுடைய இடத்துக்கு வந்து சேரும். இவைகள் இந்த பொருளின் மீது போகுது. இந்த சிரமத்தை சந்திக்கிறவன் வணிகனாக இருக்கிறவன் அதை பத்தி கவலையே படலை. நாட்டில் ஐயா சொல்லணும்னா குஜராத்ல ஒரு நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள், அந்த வக்கீல், அங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரார் அத்தனை பேருமே போலியாக 6 ஆண்டுகள் நடந்திருக்கு. இத போன்ற ஒரு கொடுமைகள் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குஜராத்தில் நடக்குது. எல்லாம் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய போதைப் பொருள்கள் அத்தனையுமாக குஜராத் துறைமுகத்தில் குஜராத்தில் இறக்குமதி செய்யப்படுது. எந்தவித
கட்டுப்பாடும் இல்லாம இப்ப அதுக்காக நாமெல்லாம் இனிமே போதைப் பொருளா இருக்க முடியும். போதைப் பொருள் கலாச்சாரத்தை இந்தியா முழுக்க ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு தேவையில்லாமல் வணிகனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசுகள், மத்திய மாநில இரு அரசுகளும் வணிகனுக்கு எதிராக பல கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கான பாதுகாப்பு வளையத்துக்கு தான் நாம ஒன்னாகிறோம், அவர்களோடு போராடுவதற்கல்ல. நாங்கள் இந்த அரசுகள் நல்ல முறையாக செயல்பட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதே நேரத்தில் எங்களை அமைதியாக வணிகம் செய்ய விடுங்கள், எங்கள் அமைதியான வணிகத்தை கெடுக்காதீர்கள் என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த அரசுகளுக்கு எதிரான போரை தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பால் மட்டும்தான் இனிமேல் அதை நடத்தி கொள்ள முடியும்.